சூப்பரா இருக்கு சீரியஸ்லி. நான் தான் தப்பா சொல்லிட்டேன். இது வந்து நம்ம அர்ஜுன் சார் தான் வந்து ஸ்டோரி எழுதியிருக்காரு, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ட்ரைலர் வந்து மார்டின் அப்படின்னு ஒரு படத்தோட ட்ரைலர். இந்த ட்ரைலர் வந்து 4 நாள் ஆச்சு, பட் என்னால் இப்போ தான் ரியாக்ட் பண்ண முடியுது. அண்ட் லாஸ்ட் வீக் வந்து எந்த ட்ரைலருமே நான் ரியாக்ட் பண்ணலை, இப்போ தான் ஒன்று ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தடுத்து ஒரு வீடியோவாக வந்து வரும். அண்ட் இந்த ட்ரைலரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ட்ரைலர் ஜாப்பனீஸ், சைனீஸ், அரபிக், கொரியன், ரஷ்யன், ஸ்பானிஷ் இந்த எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சைடில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாகவும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ஒரு டீசர் வந்து ஒரு 1 இயர் பிஃபோர் வந்துச்சு. அதுவே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. அண்ட் இந்த ட்ரைலருமே வந்து இப்போ வந்திருக்கு. இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 2 minutes 7 seconds. ஸோ அதுதான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட் எப்பவும் போல் மூவி கிரெடிட்ஸ் பார்த்துலாம். மூவி கிரெடிட்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ட்ரைலரை ரியாக்ட் பண்ணிவிட்டு ட்ரைலர் பற்றி அதிகமாக பேசலாம். இந்த ட்ரெய்லர் வந்து ஆக்ஷன் பிரின்ஸ் துருவ் சார்ஜாஸ் பவர் பேக் மார்டின் ட்ரைலர் 1. ஸோ இதோட செகண்ட் ட்ரைலர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ரிலீஸிங் இன் கன்னடா, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், பெங்காலி. ஆனால் தமிழ்லையும் மற்ற லாங்குவேஜஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், பெங்காலியில் இன்னும் ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகலை. ஹிந்தியில் மட்டும்தான் இந்தியன் லாங்குவேஜஸில் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைரக்ஷன் வந்து ஏபி அர்ஜுன் சாரா இல்லை இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து அர்ஜுன் சார்ஜா. ஓகே, அவ்வளோதான் இந்த படத்தோட ட்ரைலர். 2 minutes 7 seconds. ஸோ 3, 2, 1 go. ஹெட்செட். எஸ், ஹெட்செட். ஹாங்காங், சிட்னி, டர்க்கி, பெர்லின். என்னது இது? ஏய், செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. वो इंडियन हमारी पाकिस्तान की जमीन पे आके क्राइम करता है। ओके, उसको यहाँ पाकिस्तान आना ही क्राइम है। उसका इंडियन टैटू यस, இது வந்து அந்த டீசர்ல காமிச்சிருந்தாங்க. पाकिस्तान की जमीन में गाड़ दो उसको। இதா என்ன அது? மாதிரி தெரியல. நல்லா இருக்கு. Just know they about to be buried. It's a lovely invitation to the fucking cemetery. Nice. I don't talk shit without me back. If you talk quick, we might hold fuck. This lane toxic, I'm sorry, I don't give a fuck. The whole optic, point it straight down at your gut. சூப்பரா இருக்கு சீரியஸ்லி. ஸ்டோரி எஸ். ஓகே, விஷுவலா செம்ம கிராண்ட். அது இந்த கேஜிஎஃப் சீன் மாதிரி இருக்குல்ல. Don't teach father how to. Seven. Japanese, Chinese, Korean, Spanish, Russian. Hey, ஐயோ, வேர்ல்ட் ரிலீஸ் October 11th. எஸ், நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். இது வந்து நம்ம அர்ஜுன் சார் தான் வந்து ஸ்டோரி எழுதியிருக்காரு, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். அவர் தான் ஸ்டோரி எழுதியிருக்காரு. இவர் வந்து அவரோட ரிலேட்டிவ்னு தெரியும், பட் என்ன ரிலேட்டிவ்லாம் தெரியாது. தெரில. ஆமாம், எனக்கும் தெரில. ஆனால் எங்கேயோ இந்த ஃபங்க்ஷன்ஸில் அவங்கெல்லாம் வந்து ஒன்றா வந்து பார்த்துருக்கேன். ஓகே, அப்போ தான் தெரியும். அண்ட் இந்த ட்ரைலர் வைஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது ட்ரைலர். அண்ட் சில சீன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த மேட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு ஹாலிவுட்டில். அந்த படத்தோட அந்த சிமிலாரிட்டிஸ்னும் சொல்லலாம், இல்லை அப்படின்னா அந்த கலர் டோனுன்னு சொல்லலாம்.
நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அந்த மேட் மேக்ஸோட ஒரு சின்ன போஸ்டர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அதில் வந்து ஒரு டார்க் ஆரஞ்சிஷ் கலரில் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு கிராண்டியர் லுக் தரும். ஒரு சூப்பரான ஒரு என்னது ஃபோக்கஸ் புல்லர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்மளோட ஃபோக்கஸை வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா தான் ஒரு மாதிரி கண்ணுக்கு உறுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப சூப்பராகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல அந்த விஎஃப்எக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அண்ட் சில இடத்துல வந்து ரொம்பவே கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் அந்த அந்த என்ன டேங்க் மேலே ஏறி நின்றுட்டு அந்த கால் வைக்கிற சீன் வந்து எனக்கு அந்த கேஜிஎஃப் படத்தில் கேஜிஎஃப் செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த கன் ஷூட் பண்ணிட்டு ஃபயர் பண்ணுற அந்த சிகரெட் பற்ற வைப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீன் மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது, தப்பெல்லாம் சொல்ல. ஏதாச்சும் ஒரு இடத்துல இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறது நல்லது தான். பட் இது எல்லாமே வந்து எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நிற்கும். அது எதுக்காக அப்படின்னா இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கிராண்டியர் விஷுவல்ஸ் இருக்குது, ஒரு செமையான ஆளை வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ அது மட்டும் பத்தாது. அடுத்து வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கணும். ஒருவேளை அந்த ஸ்க்ரீன் பிளே ஏதாச்சும் ஒரு சின்னதாக மைன்யூட்டாக கம்மியாச்சு அப்படின்னாலும் கூட இந்த கிராண்ட் விஷுவல்ஸோ இல்லை அந்த ஆளோ வந்து அந்த படத்தை வந்து காப்பாற்ற மாட்டாங்க. அது அவ்வளோதான், அது முடிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். மற்றபடி இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு சட்டிலான மியூசிக் மாதிரியும் தெரியல, அண்ட் ரொம்ப எலிவேட் பண்ணுற மாதிரி உள்ள மியூசிக்கும் தெரியல. இது அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வந்து அந்த மியூசிக் இருந்து அண்ட் கடைசியில் அந்த மாதிரி தான் தோணுச்சு. மேபி இந்த விஷுவல்ஸ் வந்து நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணதுனால நம்ம அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து கவனிக்கலையோ என்னவோ. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்ட், ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரெய்லராக இருந்தது. ஆனால் தமிழில் ஏன் விடலை அப்படின்றது எனக்கு தெரியல. அந்தளவுக்கு பெருசாக டயலாகும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து தமிழ்லையும் விட்டுருக்கலாம். ஏன்னா இது ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக வரப்போகுது அப்படின்றப்போ எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அந்த எல்லா லாங்குவேஜ்லையுமே கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த தமிழ் ட்ரெய்லர் வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த சினிமோட்டோகிராஃபி வந்து நல்லாவே இருக்குது. சினிமோட்டோகிராஃபி லெவலில் பண்ணுறது வந்து ஒரு ஹை பேன் இண்டியன் ஃபிலிமுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு உள்ளதே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது அகைன் அந்த ஸ்டோரிலையும் ஸ்க்ரீன் பிளேலையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஈவன் அந்த கேஜிஎஃப் படம் மாதிரியே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. படம் மாதிரின்னா ஓகே வரலாம். ஏன்னா கேஜிஎஃப்மே வந்து நம்ம எதிர்பார்க்காத சமயத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்துச்சு. மேபி அது மாதிரி வரதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது அப்படின்றது தான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் உங்களுக்கு நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒரு வேளை ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தது இல்லை பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ஏதாச்சும் இதில் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதையும் சேர்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ வேணும், என்னென்ன படத்துக்கான ரியாக்ஷன் வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடுறேன். இது வந்து 93rd வீடியோன்னு நினைக்கிறேன் என்னோடது. ஸோ 100 வீடியோவில் ஃபேஸ் ரிவீல் பண்ண போகிறேன். அதனால் ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஒரு 4 நாள் கேப்பில் வரணும் அப்படின்றதுக்காக நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது, தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் Felmi Decoding Studio, your masked man. Bye.